பலரின் வாழ்க்கை அமைதியாக ஓடும் ஆற்றைப் போல தெரிந்தாலும் அந்த நீரில் தெரியாத குழிப்பாறைகள் இருக்கிறதை அவர்கள் தாமதமாகத்தான் உணர்கிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் வாங்கிக்கிறேன், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் என்ற எளிய எண்ணம் மெதுவாக ஒரு கயிறாகி கால்களை சுற்றிக் கொள்கிறது. விருப்பங்கள் தேவைகளாக மாற, தேவைகள் பழக்கமாகி, பழக்கம் சுமையாகி, அப்படியே மனிதர்கள் கடன் என்ற வட்டத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஒரு முறை அந்த வட்டம் இருக்க ஆரம்பித்தால் சம்பளம் வருவதற்கு முன்பே செலவுகள் வரிசை கட்டி நின்றுவிடும். குறைவான அறிவு, அதிகமான ஆசை, நம்பிக்கை எனும் மெல்லிய பாலம், இவை சேர்ந்து பலரையும் தெரியாத பள்ளத்தில் தள்ளுகின்றன. இந்த பள்ளத்தில் விழுவது எளிது, ஆனால் அதிலிருந்து மீழுபவர்களின் பயணம்தான் உண்மையான பாடம். அதை பற்றிதான் கூறுகிறது இந்த கதை. பார்த்திபன் ஒரு கணக்கர். பொறுப்பற்றவர் அல்ல, ஆடம்பர செலவு செய்பவரும் அல்ல. ஆனால் வட்டிக்கு வட்டி என வங்கி அவர் கடனில் மூழ்கிவிட்டார். ஒரு கடன் அல்ல, கிரெடிட் கார்டுகள், மருத்துவ செலவு மற்றும் தனிப்பட்ட கடன்கள் என பல சுழிகளில் சிக்கி வட்டியின் மூலம் மட்டுமே வாழ முடிந்தது. ஒவ்வொரு இரவும் அவரது ஒரே வேலை கணினி வெளிச்சம், மலிவான காப்பியின் வாசனை மற்றும் அவருடைய ஸ்ப்ரெட்ஷீட்டில் உயர்ந்து கொண்டே போகும் ஒரு பயங்கரமான எண். அவர் வாழ்வதற்கு சம்பாதித்தார், ஆனால் வட்டி அவரை எங்கும் கொண்டு செல்லாத ஒரு ட்ரெட்மில்லில் ஓட வைத்தது. நெருக்கடி ஒரு பெரிய சத்தத்துடன் வரவில்லை, ஒரு காகிதத்துடன் வந்தது. வங்கியின் இறுதி அறிவிப்பு. பார்த்திபன் ஒரு முக்கியமான தவணையை தவறவிட்டிருந்தார். மொத்த கடனின் அளவு மிகப்பெரியது, 18 லட்சம். ஆனால் உண்மையான அடி வேறு. அந்த கடிதத்தை அவர் மறைக்க முயற்சிக்கும்போது அவருடைய 10 வயது மகள் அப்பாவித்தனமாக தன் தாயிடம் கேட்டாள், அப்பா ஏன் தபால்களை பார்த்து பயப்படுகிறார்? அந்த கணம் அவருடைய இதயத்தில் ஈட்டி போல குத்தியது. தன் சுமை தனக்கானது மட்டுமல்ல, அது தன் குடும்பத்தின் அமைதியையும் சந்தோஷத்தையும் திருடுகிறது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் ஒரு கணக்கர், ஆனால் தன் சொந்த வாழ்க்கையே கணக்கிலெடுக்க தவறிவிட்டார். அந்த இரவில் இருட்டில் தனியாக அமர்ந்திருந்த போது பார்த்திபன் ஒரு உண்மையை உணர்ந்தார். தான் கடனை சமாளிக்கவில்லை, கடனை தாக்கவில்லை. அவருக்கு பீதி அல்ல, ஒரு திட்டம் தேவைப்பட்டது. அந்த திருப்புமுனை எளிதானது, ஆனால் தீவிரமானது. தன் சம்பளத்தில் 1/3 மட்டுமே செலவு செய்வது, மீதி 2/3 கடனுக்காக அர்ப்பணிப்பது. அவர் தன் முழு நிதி வரலாற்றையும் பிரிண்ட் எடுத்து, ஒரு சிவப்பு பேனாவை எடுத்து, அத்தியாவசியமில்லாத அனைத்து செலவுகளையும் வெளியே சாப்பிடுவது, கேபிள் டிவி, புதிய உடைகள் அடித்துவிட்டார். இந்த வேதனையான பதிவுக்கு அவர் சிவப்பு புத்தகம், த ரெட் லெட்ஜர் என்று பெயரிட்டார். இது ஒரு போர், அதில் அவர் தன் ஆயுதங்களை தேர்ந்தெடுத்தார். அந்த பயணம் 2 ஆண்டுகள் நடந்தது. வேண்டாம் என்று சொல்லும் கடுமையான ஆண்டுகள் அவை. பிறந்தநாள் விருந்துகளுக்கு வேண்டாம், விடுமுறைகளுக்கு வேண்டாம், புதிய காலணிகளுக்கு வேண்டாம். அவர் தினமும் ஒரே மாதிரியான எளிய உணவை சாப்பிட்டார். வார இறுதி நாட்களில் சிறு கடைகளுக்கு கணக்கு எழுதும் வேலையை செய்தார். அவருடைய நண்பர்கள் முன்னேறினர், தான் பின்தங்கிவிட்டதாக உணர்ந்தார். சில நாட்கள் முயற்சியை விட்டுவிட நினைத்தார். வட்டி தன்னை பார்த்து சிரிப்பதைப் போல தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் தன் சிவப்பு புத்தகத்தில் ஒரு வரியை அவர் கடந்து செல்வார். அது தவணை அல்ல, முழு கடன் தொகையாக இருக்கும். ஒவ்வொரு கோடும் ஒரு சிறிய வெற்றியாக இருந்ததே, அந்த பூதம் சுருங்குகிறது என்பதற்கான தெளிவான அடையாளமாக இருந்தது. 28 கடுமையான மாதங்களுக்கு பிறகு பார்த்திபன் தனது இறுதித் தவணையை செலுத்தினார். அவர் ஒரு கொண்டாட்டமோ அல்லது விலை உயர்ந்த பரிசோ வாங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் தன் மகளை ஐஸ்கிரீம் சாப்பிட அழைத்துச் சென்று ஒரு சிறிய சிவப்பு நோட்டு புத்தகத்தை வாங்கிக் கொடுத்தார். அது ஒரு சுத்தமான புதிய ஆரம்பம். உண்மையான வெற்றி அந்த பூஜை இருப்பு என்பது அல்ல, அது தன் வீட்டிற்கு திரும்பிய அமைதி. அவர் கற்றுக்கொண்ட பாடம், அவர் இப்போது பகிர்ந்து கொள்ளும் பாடம் இதுதான். கடன் ஒரு நோய் அல்ல, அது ஒரு பழக்கம். ஒரு பழக்கத்தை நீங்கள் நிர்வகிக்க முடியாது, அதை மாற்ற வேண்டும். மொத்த தொகையில் கவனம் செலுத்தாதீர்கள். நீங்கள் அகற்ற முடிய அடுத்த எதிரியின் மீது கவனம் செலுத்துங்கள். நிதி சுதந்திரத்திற்கு விரைவான வழி அதிகம் சம்பாதிப்பது அல்ல, உங்கள் குறைந்தபட்ச தேவையை விட குறைவாக செலவு செய்வதுதான்.